திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்போது அக்யூரேட்டாக 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலாம் வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நேரா சனி பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கார். இத்தனை நாள் வக்ரமாயி பார்த்துட்டு இருந்தார். வக்ரமாகிறதுனா கோபம், பிடிவாதம், உங்களுக்கே தெரியாம இந்த ஒரு 4-5 மாசம் எப்படி இருந்திருப்பீங்க, அதிக கோவப்பட்டிருப்பீங்க, பிடிவாதம் பண்ணிருப்பீங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கும். அதுவும் பாத்துட்டீங்கன்னா குறிப்பா கடன் சார்ந்த விஷயத்துல, திருமணம் சார்ந்த விஷயத்துல, கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தையில, ஏன்னா சனி பகவான் 5, 6 குடையவர். குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கடினமா இருக்கிறது, குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் பண்ண முடியல, செய்ய முடியல, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது, அல்லது வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நினைச்சு தனக்கு இப்படியே ஆயிருமா அப்படின்னு ஒரு மனவலி, அதனுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப ஹை டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். இதுல கண்டசனி முதல்ல அது செய்யக்கூடிய விஷயம் கணவன் மனைவி பிரிக்கிறது அது ஃபர்ஸ்ட் வந்தோன்னு செய்யும். சந்தேகத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே இல்லைனாலும் தேவையில்லாத 3வது மனுஷர்கள் மூலமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடும். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அப்ப இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஹையா இருந்திருக்கும். இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால இதனுடைய பாதிப்புகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. தேவையில்லாம பெருசா இருந்த விஷயம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு படியா இறங்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ நமக்கு வந்து இவ்வளவு இருந்தாலும் ராசி அதிபதி பலமா இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான புதன் பகவான் 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 6ஆம் வீட்டு அதாவது 6ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டுல இருக்கார். உங்களுடைய பண தேவைகள், உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய சுய தேவைகள், தொழில் ரீதியாக யாராவது சந்திக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே 6ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 6ஆம் தேதிக்கு மேலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒன்னும் பெரிய மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது கிடையாது. எப்படியும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதனால கொஞ்சம் எஃபர்ட் வந்து கொஞ்சம் அதிகமா போடணும், கடின உழைப்ப போடணும், அவ்வளவுதான். ஈஸியா கிடைக்காது. ஒரு முறைக்கு பல முறை செய்யும் பொழுது அது நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை.
இதுல இன்னும் நம்ம முழுக்க பார்க்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவரே 10ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டுல இருக்கார். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, தொழில் ரீதியா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த மாசமெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மூளை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த பாதை என்ன, அடுத்த கட்டம் என்ன, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி பயணப்படலாம் அப்படிங்கிறதே சிந்தனைகள் அதிகமாகவே போயிட்டு இருக்கும். இப்போ இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துலயே இந்த 3ஆம் இடத்துலயே பாருங்க 4 கிரகங்கள் சேருது. அதுல அடுத்தது என்னன்னா சூரியன். சூரியன் யாரு உங்க ஜாதகத்துக்கு 12ஆம் அதிபதி. அவர் 15ஆம் தேதி வரைக்கும் 3ல இருக்காரு. அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு போயிடாரு. ஆனாலும் குரு பார்வை இருக்கு. இப்ப 12ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் நிறைய பயணங்கள் போவீங்க. நிறைய உங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும். நிறைய பேருடைய பழக்கங்கள் ஏற்படும். உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும். வெளியூர் போறீங்க, வெளிநாடு போறீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களும் அதிகமாகும். நிறைய பேர் வந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. நிறைய பேர்களுடைய சேர்க்கை ஏற்படும் வச்சுக்கோங்களேன். புதிய புதிய நண்பர்களை உருவாகுவாங்க. புதுசா வந்து உங்களுக்கு யோசனைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்க முயற்சியை வந்து ஹார்ட் எஃபர்ட்டா போட போறாங்க. தூக்க நிம்மதியா இருக்கும். மனசுல இருந்து வந்த வலிகள், வேதனைகள் எல்லாமே குறையும். மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. அதே போல உங்களுக்கு உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி. அடுத்தது சுக்கரன் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் 20ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்டுல இருக்கார். அதற்கு மேல 4ஆம் வீட்டுல இருக்கார் குரு பார்வையில. அப்போ 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அதே இடத்துல சுக்கிரன் 2 கூடையவராகவும் 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால பணவரவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியிலிருந்து வந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல குரு அமைவாங்க. உங்களுடைய பாதைக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. ஆனா தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா வரக்கூடிய நபர் உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா தசாபுத்தி நல்லா இல்லைன்னா வரக்கூடிய நபர் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த புடுங்கிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் நடக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் யாரு 3 8 கூடையவர். அவரும் 4ஆம் வீட்டுக்கு வர கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல பாத்துக்கணும். 3ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னா 7ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு போறாரு. ஆனா அவர் 8 கூடையவராகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை கவனமா இருங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவது என்பது ஒரு சிறப்பு. கொஞ்சம் ஜஸ்ட் பெயின் ஆகுறது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த கை வலி, பின்னாடி பேக் பெயின் ஆகுறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு. அஷ்டமச்சனி நடக்குது இல்லையா, கண்டச்சனி நடக்குது இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டுல வக்கரம். 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகும். உண்மைதான். குரு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கிட்டு நல்லதை கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்ப 10ல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்க, அதுல இருந்து அடுத்த போஸ்டிங்க்கு போக போறீங்க. ஹை போஸ்டிங்கா தான் இருக்கு. கீழே இறங்க மாட்டீங்க, மேலதான் போக போறீங்க. அப்போ 10ல குரு இருக்குது அப்படின்னா தைரியமாக இருக்கலாம். ஒரு வேலை அடுத்த வேலை கிடைக்க போகுது, ஒரு வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணலாம். இல்ல சொந்த தொழில் உங்க ஜாதகத்தில் பண்றதுக்கான வாய்ப்புகள், அதோடைய சிந்தனைகள் இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய் கை கட்டி நின்றுட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு சொந்தமா ஒரு தொழில் பண்ணிடலாம். ஏன்னா 7ல சனி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாங்கிற ஐடியா தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். பார்ட்னர் போட்டு பண்ணலாம், அதை யாரை நம்புறது, நம்ம ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமே போட்டு பண்ணிக்கலாமா, இல்ல அம்மா பேர்ல பண்ணலாமா, இல்ல யார் கூட்டு சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற நிறைய சிந்தனைகளும் குழப்பத்தையும் கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல. ஸோ அதுலயே கொஞ்சம், ஏன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி போறதுனால மனசு கொஞ்சம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சுரண்டிக்கிட்டே இருக்கும். யோசனைகளை நிறைய வர வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இதோடைய சிந்தனைகளே அதிகமா செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுவே பாருங்க உங்களுக்கு சனி வக்கரம் நிவர்த்தி ஆனதுனால கொஞ்சம் வலி குறைவா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை சார்ந்த யோசனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த மாதம் தொழில் உண்டு, வருமானம் உண்டு, வேலை வாய்ப்புகளும் உண்டு, ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார். உடம்புல இருந்து வந்த நோய் நோய் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சனி பார்க்கறதுனால அந்த நோய் காண்பிச்சு கொடுப்பாரு. சனி வந்து நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். கண்ட சனி எப்படின்னா அது ஏன் அப்படி நடக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்டதை விளக்குவார். இப்போ உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை விளக்குவார். ஸோ அதனால நம்ம தைரியமாக
சனி பகவான் நமக்கு கண்ட சனியாக நடக்குது, நமக்கு சில விஷயங்கள் புரியப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா ஒரு விஷயத்தை யோசிச்சு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் நீங்க ஏன் வாழ்றீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. எல்லாமே உங்க ஜாதக ரீதியா, தசாபுத்திகள் ரீதியா, கிரகங்கள் ரீதியா கூட நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளில் சரணம். உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி டிசம்பர் மாசம் தனுர் ராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்து செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் தேதி டிசம்பர் மாசம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய, அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் அந்த 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அதனால இந்த மாதம் தனுர் ராசியில 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறாரு. இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் வரப்போகுது. இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம். அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போகுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு கடந்த 1 வருடங்களாக ஏற்பட்ட சில மனக்குழப்பங்கள், தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா கன்னிராசி என்பர்கள் படாத துன்பம் இல்லை. கடந்த 1 வருடங்களாக பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள். இவர்கள் அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வெளியில வரணும் அப்படின்ற நினைக்கிறக்கூடிய இந்த தருணத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். கன்னிராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு கிளவரா இருப்பாங்க, ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க. என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் எல்லா இடத்துலயும் நாங்க தான் அவமானப்படுறோம், நாங்க தான் எல்லாருடைய கண்ணுக்கு படுறோம், எங்களைதான் எல்லாருமே கார்னர் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டீங்க. இன்றிலிருந்து இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் எதிரிகளாக இருந்திருப்பாங்க, உங்களை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தியை இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான சில பிரச்சனைகள், வேலையில பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் உழைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த 12 ஹவர்ஸ் உழைச்சா கூட இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானம்ன்றது வராது. அதை கூட நாங்க கேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு உழைச்சதுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்காது. எப்போதுமே எங்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு சீனியர்ஸ் தான் எங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவங்களுடைய வேலையை கூட சேர்த்து நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். எனக்கு அதற்குண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு எந்த விதமான ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாமே இல்லாம நான் கடந்த 2 வருடங்களாக இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதற்குண்டான சில முயற்சிகள் நல்ல
நல்லபடியாக ஒரு வளர்ச்சியை தருவதற்குண்டான நேரமாக இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டு நான் அங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் இருக்கு, எனக்கு அங்க நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு, நான் மாறலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் இந்த மாதிரியாக 2 இடத்துல மாறி அங்க தோல்விதான் மிச்சமே ஒழிய இவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு திருப்பங்கள் ஏற்படவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. நம்ம திரும்ப இப்ப எங்க போனாலும் அதே மாதிரிதான் இருக்குமா, இல்ல அதை விட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குமான்ற ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்துல இருந்து அந்த குழப்பங்கள்லாம் தீர்வதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வெளியிட மாற்றம், வேலை மாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள்ல பிசினஸ் சம்பந்தமாக வெளியூர் மாற்றம் கூட செய்யறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்கும். இந்த வருடத்தின் இறுதியில நீங்க பிளான் போட்டு வச்சிருப்பீங்க, இந்த மாதத்துல இருந்து நம்ம வெளியூர்ல இருந்து நம்மளுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியாக வச்சிருப்பீங்க. அது எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த நேரத்துல இருந்து இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளையும், ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. அதுவும் மருந்து சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள், அது உங்களுக்கு நாட்டு மருந்து தொழிலா இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா பார்மசி தொழிலாக இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கலாம். எந்த ஒரு ரீட்டைல் ஷாப்புமே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்யறதுனால குரு பகவான் அவருடைய பார்வையும் 3 கிரகங்கள் மீது வளர்றதுனால கண்டிப்பாக வெளியூர்ல செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது, இடமாற்றம் செய்து செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு வளர்ச்சிகளையும், உங்களுடைய ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு லாபங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதம் நீங்க சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நிறைய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அடமானத்துல ஏதாவது சொத்து வச்சிருக்கிறீங்க, அதுக்காக ஒரு வட்டி மாதிரி கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வருமானம் உயர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்கள் பெருமளவு கடன் தொந்தரவுகளோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கடன் முடிஞ்ச உடனே இன்னொரு கடன் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கும். அப்படியே அந்த கடனோடையே அவர்களினுடைய வாழ்க்கை கழியிற மாதிரியாக ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்களை வச்சிருப்பாங்க. அந்த கடன் இருக்கிறதுனால பெரிய அளவு தொந்தரவு வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் இந்த கன்னிராசி. கடன் இல்ல, நோய் இல்ல, எதிரிகளின் தொந்தரவு அப்படின்றது இவர்களுக்கு எப்போதுமே லைஃப்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல யாருமே வேண்டாம், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களே இருப்பாங்க. அதுவும் உறவினர்கள் அதிகப்படியாக உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து ஒரு திருஷ்டி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்கள் யாரை நம்பி சில விஷயங்கள்லாம் ஒப்படைக்கிறாங்களோ அவங்களே இவர்களை ஏமாற்றும் அளவிற்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மைன்றது மற்றவர்கள் கிட்ட அதிகமா வைக்க கூடாது. வச்சீங்க அப்படின்னா அவர்களால மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கடன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. கடன் இல்லாம இருந்தது அப்படின்னா உங்களுடைய திருமண உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால கடன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 இடத்துலயும் பிரச்சனை வராத ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய தொழில் நிறைய ஒரு மாற்றங்களை பெறுவதற்கும், வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய திருமண உறவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கும். ஏன்னா கடந்த காலத்துல விவாகரத்து வழக்குகள் கூட நடந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த விவாகரத்து வழக்குகள் ஆனதுக்கு அப்புறம் 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தோல்விகள்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி காண்பதற்கு இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராக பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க. வராக பெருமாள் அல்லது வாராகி, இந்த மாதிரியான 2 தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணும்போது அதிகப்படியான ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ண முடியாதவர்கள் ஓல்டு
ஓல்டேஜ் ஹோம் இல்ல அந்த மாதிரியான குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரியான 2 இடங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து தானம் செய்யலாம். அதாவது மருத்துவ உதவிகளை தாராளமா பண்ணலாம். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்க ஹெல்ப் பண்றது, அடுத்து அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான தானங்களை அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தானங்களை வழங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில முன்னோர்கள் சாபம், கடன் பிரச்சனைகள், அடுத்து உங்களுடைய திருமண உறவுகளை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்து திருமணம் தடை சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க அது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பல அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் இந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகர் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி அது டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன இந்த 17 விநாயகர் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகர் பெருமானுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது, அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள்
தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் வந்து மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக காமிப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறது காமிப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. கன்னி ராசியாகிய உங்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கவனிங்க. கன்னி ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு கேந்திர யோகம் உண்டாகுதுங்க. அது என்னங்க கேந்திர யோகம் அப்படின்னா 4ஆம் இடம், அப்புறம் 7ஆம் இடம், 10ஆம் இடம், உங்களுடைய ஜென்மஸ்தானம், இந்த 4ம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இது எல்லாமே கவனிச்சிங்க அப்படின்னா இதற்கு கேந்திரம் அப்படின்னு பேர். அதாவது 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி இதெல்லாத்தையும் சேர்த்தா 360 டிகிரி வரும். இந்த கேந்திர யோகம்ங்கிறது உண்டாகுது. சரிங்க, இது உண்டாகட்டும், இதனால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கவனிச்சிங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது மாகேந்திர பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, கால தாமதமாகுமா, எப்போ கிடைக்கும் எல்லாமே முடிவு பண்ண முடியும். அது என்னங்க மாகேந்திரம் அப்படின்னா ஆணினுடைய நட்சத்திரம் பெண்ணினுடைய நட்சத்திரத்தில் இருந்து 1, 4, 7, அதே மாதிரி 10, அப்புறம் 13, அதே மாதிரி 16 அப்படின்னு 4 அந்த இடத்துல வச்சு செய்யும்போது அதனுடைய மடங்குல அதனுடைய பெண்ணினுடைய இதுலேருந்து ஆணுது வந்தது அப்படின்னா அந்த 2 நட்சத்திரத்திற்கும் மாகேந்திர பொருத்தம் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் வந்து இவங்களுக்கு பொருத்தம் இருக்குது, மாகேந்திர பொருத்தம் இருக்குது, அதனால் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இப்போது அது மாதிரி உள்ள ஒரு பொருத்த பாவங்கிறது எப்படி திருமண பொருத்தத்துக்கு முக்கியமோ அது மாதிரி கோச்சாரத்திற்கு கவனிச்சிங்கன்னா அந்த கேந்திர பொருத்தம்ங்கிறது வம்ச அபிவிருத்திக்கு முக்கியம். அது வந்து மா கேந்திரம். இது வந்து 1, 4, 7, 10ற்கான கேந்திர யோகம். இதில் 4, 10க்கானது கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான ஒரு கேந்திரம். இது அற்புதமான ஒரு கேந்திரம் இது. அப்போது இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை வலிமையாக்கும். உங்களுக்கு வந்து என்ன பொருளாதாரம் ஜீவனங்கிறது மிக மிக முக்கியங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து முக்கியமான கிரகங்கள் 4ஆம் அதிபதி போதனோட சுக ஜீவனம் ஏற்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நீங்கள் ஜீவனம் பண்ணிட்டீங்க, ரொம்ப அலைச்சலாக இருக்குங்க, ரொம்ப உடலில் வந்து வருத்தத்தை கொடுத்து நம்ம அந்த பொருளை ஈட்டி கொண்டு இருக்கேன், உடலில் குடும்பத்தை பிரிஞ்சு நான் இந்த பொருளை ஈட்டி கொண்டு இருக்கேன், அது மாதிரி பல கஷ்டங்களை பட்டு நீங்கள் பொருள் ஈட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து மிக சுகமான முறையில், மிக சந்தோஷமான முறையில், மிகவும் சௌகரியமான முறையில் பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைங்கிறதெல்லாம் மாறி ரொம்ப சந்தோஷமான வேலைகள் இதிலேருந்து அமையப்போகுது. அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைங்களா? கூடுதலாக கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வருது. அதனால் அந்த இடத்துல வந்து பல நல்ல கிரகங்கள் எல்லாமே சஞ்சாரத்தை கொண்டு போகுது. உங்களுடைய 3ஆம் இடம் 4ஆம் இடம் வலிமையாகுது. அதனால் புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னா அதே மாதிரியே வீடு வாங்குவீங்க. இந்த மாதத்தில் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமோக பலன் உண்டு. சுவாமி நீங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏற்கனவே வாங்கின கடனே எப்படி அடைக்கிறது நாங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம், இதில் வேறு வீடு வாங்கினா எப்படி எங்களால் சமாளிக்க முடியும்னு நினைக்கலாம். நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த மாதம் நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு.
உங்களுடைய இப்போ 4ஆம் அதிபதி உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார், நிச்சய யோக பலன் உண்டு. அதனால் சுகஜீவனமான நல்ல அமோக வளர்ச்சிகள் இந்த மாதம் உண்டு. எது மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் ரோகஸ்தானம்னு பேர். உடல் உபாதைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் சில வைத்திய செலவுகள் ஏற்பட்டு மறையிறதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சனி பகவானை கும்பிடுங்க. கூடுதலாக பெருமாளை வணங்கி பாருங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.